அட குக் வித் கோமாளி சீசன் 6 டைட்டிலோட வின்னர் இவரா? யாருன்னு தானே கேக்குறீங்க? இவரே தாங்க, வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராஜு பாய் தான். கன்ஃபார்மான நியூஸ் இது. ஸோ தாராளமா என்ன நம்பலாம். அவர் எப்படி டைட்டில் வின்னர் ஆனாருன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. குக் வித் கோமாளி சீசன் 6 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சீசனை மக்கள் நிறைய வெறுத்தாங்க. ஏன்னா ஆர்டிபிசியலா இருக்கு, எல்லாம் ஸ்கிரிப்டடா இருக்குன்னு. உண்மைதான். ஆனா கண்டஸ்டன்ட் ஓரளவுக்கு நல்லா தான் பண்றாங்க. நந்தகுமார், பிரியா மேம் ஆகட்டும், லக்ஷ்மி மேம், ராஜு, ஷபானா, கஞ்சா கருப்பண்ண, சௌந்தர்யா, சுந்தரி அக்கா, உமைரே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட் இந்த சீசன்ல இருந்தாங்க. கஞ்சா கருப்பண்ண இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். அவருக்கு சமைக்க தெரியாது, ஆனா அவர் ஹோட்டல் வச்சிருக்காரு மதுரையில. அதன் காரணமா அவர் இந்த ஷோல எடுத்தாங்க. அவரு தன் பங்குக்கு என்னென்னமோ, அதாவது அவருக்கு என்ன சமைக்க தெரியுமோ அது சமைச்சாரு. அதுக்கப்புறம் அவரை எவிக்ட் பண்ணிட்டாங்க. கோமாளிக்கு எல்லாமே அவரை கழுவி ஊத்துனாங்க, நல்லா வச்சு செஞ்சாங்க. அது உங்களுக்கே தெரியும். இந்த சீசன்ல கோமாளி நல்லா என்டர்டெயின் பண்றாங்க, நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி இந்த பாடி ஷேமிங் பண்றது, மத்தவங்கள ரொம்ப கேவலப்படுத்துறது, இழிவான செயல்கள் பேசுறது, அந்தந்த விஷயம் மட்டும் ஒரு சில கோமாளிகள்கிட்ட எனக்கு பிடிக்கல. ஆனா இந்த விஜய் டிவி என்ன பண்றாங்கன்னா, குறைஷி காட்டுறாங்க. ஓகே, ராமரையே எவ்வளவு பெரிய காமெடியன், ஒரு லெஜெண்ட், விஜய் டிவியோட கோட்டு. அவருக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நீங்க நினைக்கிறீங்க? புகழுக்கு அதிக ஸ்கோப் தராங்க, குறைஷிக்கு தராங்க, ஏன் சௌந்தர்யா கூட தர்றாங்க. சௌந்தர்யாக்கு தர ஸ்கோப் கூட ராமரையாக்கு தரலைங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம். குறைஷிக்கு ஸ்கோப் தராங்கன்னா அவர் நிறைய கெட்ட போறாரு, நிறைய காமெடி பண்றாரு, மிமிக்ரி பண்றாரு, அக்செப்டபிள். புகழ் ஓகே, காமெடி பண்றாரு, கூட்டிட்டு வந்து தர வராரு, அது வேற விஷயம். ஆனா ராமரையன் செம காமெடி பண்றாருங்க. எங்க அவர் பார்த்தாலே காமெடி, அவர் ஏதாவது கவுண்டர் கொடுத்தாலும் காமெடி, பேசினாலும் காமெடி, கெட்ட போட்டாலும் காமெடி. ஏன் அவருக்கான ஸ்கோப் கம்மியா இருக்கு? இதுக்கான ரீசன் நான் சொல்றேன். நாஞ்சல் விஜயன் காமெடியா வந்தாரு குக் வித் கோமாளில, 2 எபிசோடு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வாக்குவாதம் நடந்து அவருக்கு ஸ்கோப் தரலன்னு சொல்லி குளோபல் மீடியாஸ், இப்ப விஜய் டிவி நடத்திட்டு இருக்க குளோபல் மீடியாஸ் ப்ரொடக்ஷன், அவங்க தான் குக் வித் கோமாளி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஷோ பண்ணாலும் நான் அதுல கலந்துக்க மாட்டேன்னு அபிசியலா சொல்லிட்டாரு. இதே மீடியா மேஷனா இருந்தா இவ்வளவு ப்ராப்ளம் வராதுங்க. மீடியா மேஷன் தான் குக் வித் கோமாளியோட ஐடென்டிட்டியே. இப்ப அவங்க சன் டிவி டாப் குக்கு டூப் குக்கு போயிட்டாங்க. நம்ம விஜய் டிவில பார்த்துட்டு இருக்க குக் வித் கோமாளி டூப்ளிகேட் வெர்ஷன். ஆனா அதோட ஒரிஜினல் வெர்ஷன் சன் டிவில டாப் குக்கு டூப் குக்கு, அதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். இப்ப ஏன் இதை நான் பதிவு பண்றேன்னா, உங்க மனசாட்சி துட்டு சொல்லுங்க. சூப்பர் சிங்கர் இப்ப பார்க்க நல்லாவா இருக்கு, ஷோவும் நல்லா இல்ல, ஷோவோட கண்டென்ட்டும் நல்லா இல்ல, கண்டஸ்டன்ட் ஒரு சிலர் நல்லா பாடுறாங்க. சரண்ராஜ் இந்த மாதிரி பையன் ஆடுறதுல குறியா இருக்காங்களே தவிர பாடுறதுல குறியா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஜட்ஜஸ்குள்ளேயே சண்டை வருது. ஆனா சரியும் வைப்பா பாருங்க. உடனே சரியும் வைப்பான்னு சொன்னோன்னே என்னடா இவன் ஜீ தமிழ் ஜால்ரா போடான்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஷோ நல்லா இருக்கு, தரமா இருக்கு, நல்லா பாடுறாங்க. என்னடா இவன் குக் வித் கோமாளி டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் என்னடா ஆனா அங்கிருந்து சூப்பர் சிங்கர் போய் சூப்பர் சிங்கர் இருந்து சரியா போய் டாப் குக்கு டூப் குக்கு போய் போறான்னு தான் நினைக்கிறீங்க. ஒரு காரணம் இருக்குங்க, பெரிய காரணம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. இப்ப நடந்துட்டு இருக்க குக் வித் கோமாளி சீசன் 6 பார்த்தாலே தெரியுது, ஒரு பக்கா ஸ்கிரிப்டடா இருக்கு, ஆர்டிபிசியலா இருக்கு. நம்ம பழைய குக் வித் கோமாளி பார்க்கும்போது நம்மள அறியாமே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு வைப் இருக்கும். அது எதுவுமே இப்ப வந்துட்டு இருக்க குக் வித் கோமாளில சுத்தமா இல்ல. அவங்களுக்கு பிடிச்சவங்கள செலக்ட் பண்றாங்க, அவங்கள பிடிச்சவங்க ஃபைனலிஸ்ட் கூட்டிட்டு போறாங்க, அவங்கள பிடிச்சவங்கள டைட்டில் வின்னர் ஆக்குறாங்க. இது என்னங்க நியாயம்? அப்ப ஆடியன்ஸ் என்ன முட்டாள பாக்குறவங்க சொல்லுங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பிடிக்கலாம். இப்ப நான் யார சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேன் பேஸ் இருக்கும். இப்ப ஷபானா எடுத்துங்க, ஷபானாக்கெல்லாம் எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. செம்பருத்தி சீரியல்ல இருந்து இப்ப வரைக்கும் குக் வித் கோமாளி அவ்வளோ ஃபேன்ஸ். அவங்களுக்கு அடுத்து ஹீரோயினா நடிக்க போறாங்க. ஆல்ரெடி ஒரு சீரிஸ் ஹாட் ஸ்டார்ல பண்ணிட்டு இருக்காங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஷபானா ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா உள்ள வரும்போது இந்த பொண்ணு சமைக்கும்னு தெரியும். ரொம்ப சூப்பரா சமைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், சுமாரா சமைக்கும். பிரியா மேம், லக்ஷ்மி மேம், ஜாங்கிரி, நந்தகுமார், உதயெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சுமார் தான். எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பொண்ணு இடையில தாமப்பா கூட சண்டை போட்டு அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி மக்கள் இடத்துல நிறைய ஹேட்ரட சம்பாதிச்சு இப்ப அந்த பொண்ணு ஃபைனலிஸ்ட் ஆக்கியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆக்கியிருக்காங்க. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, அழகா இருந்தா எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலயும் வாய்ப்பு கிடைக்கும்னு. நான் சொல்றது நல்ல விதத்துல தான், தப்பு எதுவும் எடுத்துக்காதீங்க. அது உண்மைதாங்க. அழகா இருந்தா தானே வாய்ப்பு கிடைக்குது, அழகா இருந்தா தானே சினிமா நடிக்க முடியும், அழகா இருந்தா தாங்க ரிசப்ஷனிஸ்ட்லயே உட்கார வைக்கிறாங்க, அழகா இருந்தா தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் என்ன ஒரு ஈவெண்ட்னாலும் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வைக்கிறாங்க. இதே கருப்பா இருந்தா உட்கார வைப்பாங்களா? அசிங்கமா இருந்தா கண்டுக்கவே மாட்டானுங்க. இதுதான் இந்த சொசைட்டி, இதுதான் இந்த சமூகம். என்னதான் அழகா இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் திறமையை காட்டுச்சு. பீட்ரூட்ல ஏதோ ஒண்ணு சமைச்சு ஜட்ஜஸ் அசத்தி ஃபைனலிஸ்டும் ஆக்கிட்டாங்க. அடுத்து நம்ம ஆடு வெட்டி அண்ணாத்து உமேர் பத்தி சொல்லணும்னா,
ஒரு சூப்பரான பர்சனாலிட்டி, ஜாலியான பர்சன், ரொம்ப கேரிங் பர்சன், தான் சமையல விட்டுட்டு மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன். ஆர்ட்ல என்ன கிடைச்சாலும் அதை கச்ச 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 கச்சன்னு வெட்டி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் எடுத்து வறுத்து அரைச்சு நவாபு என்னென்னமோ டிஷ் கொடுத்து ஜட்ஜஸ் அசத்திடுவாரு. உமேர் சுனிதா கம்போ சூப்பரான கம்போ, நிறைய பேர் இவங்க லவ் பண்றாங்கலாம் மீடியால பரவிட்டு இருக்கு. ஆனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நானும் உமேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டபிளான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் இதை நம்ப மாட்டாங்க. டிவில ஸ்கிரிப்டுக்காக எப்படி வேணாலும் காட்டுவாங்க, என்ன மாதிரி லவ் பிஜிஎம் அது இதுன்னு போட்ட முறையை ஏமாத்துவாங்க. உடனே நம்மளும் நம்பிடுறோம். நம்ம கண்ணில் பாக்குறது உண்மை கிடையாது. இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு. உமேர் எலிமினேட் ஆன 2வது நாளே ஒரு ஷூட்டிங் கலந்துக்கிட்டாரு. ஒரு படத்தோட ஷூட்டிங்ல, அது ஒரு லோ பட்ஜெட் படம் தான். அவர் ஒரு மெயின் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இமேஜஸ் கூட வந்துச்சு, நான் அதில் அட்டாச் பண்றேன். எப்படியோ உமர் வைல்ட் கார்டு வந்து சமைச்சு, எப்பயுமே ஆட்டை சமைப்பார் நினச்சி வந்துட்டு சிக்கனை சமைச்சு ஃபைனலிஸ்ட் போயிட்டார். மனுஷன் கெத்து தான். உமேர் கனிகளுக்கு அவர் ஃபைனல்ஸ் வந்தது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உமேர் கனிகளே. அடுத்து இந்த குக் வித் கோமாளில ரொம்ப அவளுடன் எதிர்பார்த்த ஒரு ஜீவன், பிரியா ரமன் மேம், இவங்கன்னா ஃபைனலிஸ்ட் வருவாங்க, டைட் அடிப்பாங்கன்னு எல்லாருமே நம்பணும். ஏன் நானும் நம்பினேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, சமையல் இருந்துச்சு. இவங்க ராகில ஒரு கேக் பண்ணாங்கல்ல, அப்புறம் அந்த பீஸா ஒன்று பண்ணுவாங்க, அந்த வாழைக்காயா அதை வச்சு வேற லெவல்ல இருந்துச்சு அந்த எபிசோட்லாம். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இவங்களோட குக்கிங் அப்படியே சோட போச்சு. இந்த சென்ஸ் சோட போச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட குக்கிங் ஸ்கில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க குறைய ஷபானாவும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமும் அப்படியே மேலே வந்துகிட்டே இருந்தாங்க. பிரியா ராமன் சமையல் நல்லா தான் பண்ணுவாங்க. இடையில ஏதோ கேனப்பின்னு சொல்லி ஏதோ அடிக்கடி அந்த வேர்டை நான் கேட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த வேர்டை கேட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அவங்க சமையல் நல்லா தான் பண்ணாங்க. பட் எதுவும் அவங்களுக்கு லக் இல்லையா, இல்ல சேனல் அவங்க இப்படி காட்டினாங்களா, ஜட்ஜஸ் பிளான் பண்ணி இப்படி பண்ணாங்களா, சபானாவை கொண்டு வர்றதுக்கு எதுவுமே தெரியல. அப்படி சரிக்கிட்டே வந்த பிரியா ராமன் திடீர்னு நல்லா சமைச்சாங்க. ஃபைனலிஸ்ட் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் காட்ஸ் கிரேஸ், அவங்களால ஃபைனல்ஸ் வர முடியல. இது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். நான் பிரியா ராமன் தான் ஃபைனலிஸ்ட் வருவாங்கன்னு அவங்க வந்தப்போவே எல்லாருக்கும் நினைச்சோம். பட் அது நடக்க முடியாம போச்சு. அடுத்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது சொல்வதெல்லாம் உண்மை. அதை தாண்டி இவங்க ஒரு 5 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆரக்கோணம், அம்மணி, ஹவுஸ் ஓனர், நெருங்கிவா முத்தமிடாதே, ஆர் யூ ஓகே பேபி, இந்த மாதிரி 5 படத்தை இவங்க டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இவங்க குக் வித் கோமாளி உள்ள வந்தப்ப இவங்க என்னத்தை சமைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இவங்க நல்லா தான் சமைச்சாங்க, நல்லா தான் என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணாங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்க கஷ்டப்பட்டு போட்ட எஃபர்ட், ஹார்ட் ஒர்க்னால தான் அவங்களால ஃபைனலிஸ்ட் வந்தாங்க. இதே பிரியா ராமன் மேலே வந்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் உள்ளே வந்திருக்க முடியாது. பிரியா ராமன் டவுன் ஆக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேலே வந்தாங்க, ஃபைனலிஸ்டும் ஆயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மருந்து குழம்பு மதுமிதா, அதாவது ஜாங்கிரி. மதுமிதா குக் வித் கோமாளி சீசன்ல வந்து நல்லாவே சமைச்சாங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணாங்க. எப்படி நமக்கு தெரியும் அவங்க ஃபைனலிஸ்ட் வர மாட்டாங்கன்ட்டு. பட் அவங்க ஒரு நல்ல ஒரு என்டர்டைனரா இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ராஜுபாய் பிக் பாஸ்ல எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு காலங்கள்ல இருந்தே தெரியும் ராஜுவை. ரியோ ராஜு அது ஒரு டைம்ல அது 90s கிட்ஸுக்கு தான் தெரியும். பிக் பாஸ்ல ராஜு வந்து நல்லா பண்ணாரு. அங்க ஒரு ஆடியன்ஸை நல்லாவே அட்ராக்ட் பண்ணாரு. எல்லார் மனசு இடம் பிடிச்சாரு. டைட்டில் வின்னராகவும் ஆனாரு. அதுக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 2ல மிர்ச்சி சென்டருக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு ராஜு. அதுக்கப்புறம் அவருக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் இப்ப குக் வித் கோமாளில வந்து அவருக்கு சமைக்க தெரியாது, ஆனா நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்றாருங்க. அவரே சொல்றாரு எனக்கு சமைக்க தெரியாதுன்னு. ஒரு வாட்டி மீன் சேமியா பண்ணுவாரு, அதை வந்து ஜட்ஜஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. லாஸ்டா இப்ப கூட மிளகா பஜ்ஜியில ஏதோ பிரான் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா ஃபைனல்ஸ் வந்தாரு. அதே மாதிரி தான் இப்போ ஃபைனல்ல ஒரு அசத்தலான டிஷ் செஞ்சு டைட்டில் வினர் ஆயிருக்காரு நம்ம ராஜு ஜெயமோகன். பிக் பாஸ்ல டைட்டில் வினர் ஆயிருக்காரு. இப்போ குக் வித் கோமாளிலையும் டைட்டில் வினர் ஆயிருக்காரு. ஒரு ஜீவன் 2 ஷோலையும் டைட்டில் வினர் வாங்குறது விஜய் டிவி ஹிஸ்டரியே இதுதான் ஃபர்ஸ்ட். ராஜு உண்மையாலுமே ராஜு வெல் டிசர்வ்டு தாங்க. என்னதான் நீங்க அவர் காமெடியா பார்த்தாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டாப்புல இல்ல. ராஜு ஜெயமோகன் ஜெயிச்சது உங்களை எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. Bang 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 bang